எதிர்காலத்தை குறித்த பயமாக இருக்கலாம். இதெல்லாம் இப்படிப்பட்ட வேதனைகளோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த பயம் என்னிடத்திலிருந்து வருகிறது இல்லை மகனே மகளே. வாசிக்கலாம் 1 யோவான் 4:18 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படியாக எழுதியிருக்கிறார். வாசிக்கலாம் 1 யோவான் 4:18. அன்பில் பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுன்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாரு. பயத்தை குறித்து சொல்றாரு. அந்த பயம் என்ன, எப்படிப்பட்டதான்? வேதனை உள்ளது. பயம் எப்படிப்பட்டதான்? வேதனை உள்ளது. ஒருவேளை யாராகிலும் இந்த கால ஆராதனைக்கு இப்படிப்பட்ட வேதனை நிறைந்த பயத்தோடு, வேதனையை கொடுக்கக்கூடிய பயத்தோடு, அது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்ததான வேதனையாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாத வாழ்க்கை துணையை குறித்ததான வேதனையாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த பயமாக இருக்கலாம். இதெல்லாம் இப்படிப்பட்ட வேதனைகளோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இந்த பயம் என்னிடத்திலிருந்து வருகிறது இல்லை மகனே மகளே. இந்த பயத்திற்கு நான் சொந்தக்காரர் அல்ல. இந்த பயம் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். அப்போ முதல்ல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது, ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்கல? பயத்தை கொடுக்கல. அப்போ பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன், தேவனோடு கூட இருக்கிற அன்பில் அவன் பூரணப்பட்டவன் அல்ல. எப்போல்லாம் உங்ககிட்ட உங்கள் வாழ்க்கையில் பயம், அது எந்த காரணத்தினால வருகிறதோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் பயம் நம்மை மேற்கொள்ளும் போது நாம் அன்பில் பூரணப்பட்டவர்களாய் இருக்க தவறி விடுகிறோம். யாரோடு கூட இருக்கிற அன்பில்? தேவனோடு கூட இருக்கிற அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் இருக்க தவறுகிறோம். அதை ஆண்டவர் நம்ம வாசிக்க முடியும். ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் பல்வேறு சூழ்நிலைகளிலே தம்முடைய மக்களை பார்த்து சொல்லுகிறார், he is reassuring them. அவங்களை என்ன சொல்றார்? தன்னை குறித்து தான் ஆண்டவர், நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். காட்ஸ் ரீஅஷ்யூரன்ஸ். ஆண்டவர் யாரெல்லாம் பார்த்து பயப்படாதேன்னு சொல்கிறாரோ அவங்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இன்னும் எங்கே தான் உட்கார்ந்துருக்கிறேன். உன் பயத்தை பார்க்கிலும், உன்னுடைய பயத்திற்கு எது காரணமாக இருக்கிறதோ அதை பார்க்கிலும் உயர்ந்த ஒரு இடத்துல நான் இருக்கிறேன்ங்கிறதை ஆண்டவர் நிரூபித்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?